முதல்ல அது யூஸ் பண்ணுங்க சார். அது பிரவீன் வந்து வினோத்னு மாத்தி ஸ்டோர் ஆயிடுச்சு சார். அப்புறம் போக கரெக்ட் பண்ணாரு. அது முடியாது. இல்ல டெலீட் பண்ற ஸ்டோர் ஆயிடுச்சா சார்? என் பேர் ஸ்டோர் ஆயிடுச்சா? அதை டெலீட் பண்றேன் இல்லனா சுவிட்ச் ஆஃப் பண்றேன்னு சொல்றேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. சென்ட் கொடுத்த அக்தர்ல சார், அது எல்லாருக்கும் கொடுத்த வரிசையா வந்தேன் சார். எஃப்ஜே கொடுத்தேன், எல்லாருக்கும் கொடுத்தல எல்லாம் தண்ணியில. இவர் கொடுத்த நீலகிரி தைல நினைச்சு எத்தி 2 தைல 2 மூல கோளாறு உள்ளவ லூசு போயா. வினோத் வந்து ஒரு 10 செகண்ட் திவாகர் பாப்பார். அந்த வீடியோ வந்து அவர வைரல். மத்த எல்லா ஊரோட பிக் பாஸ்லயும் பையனும் பொண்ணும் பாத்துக்கிற வீடியோ வைரல். தமிழ் பிக் பாஸ்ல மட்டும் நீங்க 2 பேர் பாத்துக்கிற வீடியோ வைரல். நக்கல்யா அவனுக்கு. இங்க பாருங்க, எல்லாருமே கேம் விளையாடுறாங்க, ஓகேவா? அதுக்கு உட்காந்து நம்ம அழுதோம்னா ஒண்ணுமே பண்ண சில பேர் பர்சனல் சொல்லுவாங்க. அறிவிலே கம்ருதேன். என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? நான் ஒரு விஷயத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நீ உன்னோடது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. நீ சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? என்ன சொன்னா பெரிய இதுவா பார்த்தா நீ பண்ணல கரெக்டா? என்ன பெரிய ஹீரோயினா பாக்குற? விடை பேஸ்ட் இங்க பாரு, பேசியாச்சு, மானம் போச்சு அவ்வளவுதான். என்ன எனக்கு ஒண்ணு மானம் போலையே. எனக்கு என்ன மானம் போணும்? இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ரிலாக்ஸ் மாமி. ரிலாக்ஸ். ஓகே. பிக்கப் பண்ணு. அவன் பிக்கப் பண்ணு. சரிமா. என்னடி ஆரிவ? ஒரே வெள்ளையா ஏதோ வருது மூஞ்சில இருந்து. எது? ஒரே வெள்ளையா ஏதோ வருது மூஞ்சில இருந்து. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? அப்படி பார்த்தா ஐயோ கோடை. இன்னொரு வாட்டி யாரை பத்தியும் இந்த மாதிரிலாம் கேவலமா பேசாத. கேவலமா இருக்கறனாலதான் கேவலமா பேசுறேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நாங்க வந்தா நினைச்சுக்கோ. பயந்துட்டேன். பயந்துட்டம்பா. போடா. என்ன பண்ணுவாப்ல? என்ன பண்ணுவேனா? இந்த பாரு, என்ன ரவுடித்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ரவுடிதாயா? யார் நீ? என்ன பர்சனல் சொன்ன நானு? அவகிட்ட என்ன சொன்னேன்? நான் எல்லா பொண்ணுங்க போய் கல்யாணம் பண்ணிக்க காலி போனேன்னு கேட்டேனா? சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. நீ யாரு? பிக் பாஸ் வந்தானா பிக் பாஸ் கேம் விளையாடு. பர்சனலா தெரியும், 2 வருஷமா தெரியும்னா என்ன வேணா பேசுவியா? உன்னை பத்தி தான் தெரியும் எனக்கு. இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. இதுல நீ இன்வால்வ் ஆக கூடாது. 2 நாள் உன்கிட்ட ஏன் பேசாம இருந்தேன்னு கேட்டல. அவ சொன்னதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப தோணுது அவ சொன்னது கரெக்டா தான் இருக்கும்னு. இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. ஓகே, டப்புன்னு உள்ள போயிடலாமா? எஸ் பிக் பாஸ், வெளியே நடந்த விஷயங்களை உள்ள வச்சு ஒருத்தர் பேசினா அது நாகரிகமா அநாகரிகமா? அப்படி பேசுற நபர் உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு உண்டான மரியாதையை சம்பாதிச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. ஓகே, யாரெல்லாம் நாமினிஸ் அவங்களாம் ஒன்றா உட்காருங்க, மற்றவங்கள தனியாக உட்காருங்க. நான் சேவ் பண்ண விரும்புகிற ஒரு 4 பேர் சொல்கிறேன். ரம்யா, திவாகர், பாரு, நீங்கள் உங்களோட உட்காந்துக்கோங்க. இந்த 5 பேர்ல யார் இன்னைக்கு எலிமினேட் ஆவாங்க நீங்க நம்புறீங்க? கமருதீன். அடுத்து கமருதீன் என்ன சார்? கமருதீன். ஓகே, கமருதீன் சார். கமருதீன். ஓ, எல்லாமே இவர்தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க. யாரும் பார்த்தலாமா? ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. நீங்க வந்து கலந்துக்கிட்டதுலையும் உங்களை சந்திச்சதுல பெரும் மகிழ்ச்சி. அவன் இன்னைக்கு இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நான் அழுதுட்டு இருக்கேன். அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி இட்ஸ் ஆல் அபவுட் ஹிம்னு மாத்திட்டான். சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் அவனை நம்பியிருக்கவே கூடாது. நான் அவன்கிட்ட பேசவே இல்லை ஒரு 2-3 நாள். அவன் சொல்லிட்டேன், நான் அவனை நம்பினேன். அவன் போய் கன்ஃபர்ம் பண்ண மாட்டான்னு நம்பினேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. எதுவுமே பண்ணலடா அந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணு 2 வருஷமா பின்னாடி பேசினே இருக்கடா அந்த பொண்ணு. என்னால் தாங்க முடியாது. கண்ணை தொடச்சுக்கோ. அவ ஊரெல்லாம் தெரியுமா சொல்லுவா? அவ ஊரெல்லாம் சரி, மைக் போட்டுட்டுலாம் நாங்க பேசலையே. நீ தான் வாயை திறந்து எல்லாருக்கிட்டையும் சொன்ன. இந்த மைக் பக்கத்துல கூட இல்லை. புரியுதா? உன்னை நம்பி சொன்ன கம்பரு. நீ என்ன சொன்ன இப்போ? அவ வந்து சொல்லலன்னு சொன்ன, கரெக்டா? அவளே ஒத்துக்கிட்டா. அது என்ன அர்த்தம்? என்னால நீ ஒரு பொண்ணு த்ரெட் பண்ற. அப்ப நான் தான் நடுவுல நிக்கிறேன். இதுதான் தவறான விஷயம். நான் ஏதாவது பேசணும் அவளை பத்தி சத்தியமா நான் சொல்ல வந்தேன். சத்தியமே வாங்க சொல்ல வந்தேன். நான் சொல்ல மாட்டேன், சொல்லியிருக்கவே மாட்டேன். நான் போதான் போறேன். நீ ஏன் கவலைப்படுற? நீ கிளம்பு, நான் போறேன், அவ்வளவுதான். என்ன குறுகுறுன்னு பாக்குற? இந்த பிரச்சனை இப்பயே முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாத. ரைட் விடு.
இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? ஏன்னா எனக்கு தெரியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது